அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற லிட்டில் ஃபேக்ட், தி கிரேட் பிரமிட். உலக அதிசயங்கள்ல ஒன்றான கிரேட் பிரமிட். இதோட கட்டிட அமைப்புகளினாலும் அதோட வேலைப்பாடுகளினாலும் அதன் அளவுகளினாலும் அந்த அளவுகள் உபயோகப்படுத்தப்பட்ட விதங்களினாலும் இந்த கிரேட் பிரமிட் 4000 வருடம் கடந்தும் இன்றும் உலக அதிசயங்கள்ல ஒன்றாக திகழ்கிறது. இந்த கிரேட் பிரமிட் அமைந்திருக்கிற இந்த லொகேஷன் வச்சு பார்த்தோம்னா இது நிறைய போர்களை இது சந்திச்சிருக்கும். சோ போர்கள், புயல்கள், பூகம்பங்கள், குறிப்பாக திருடர்கள், இவை அனைத்திலுமிருந்து தன்னை காப்பாற்றிக் கொண்டு இன்று வரைக்கும் உயர்ந்து விளங்கும் ஒரு கட்டிடம் இந்த கிரேட் பிரமிட். கிபி 1311 லிங்கன் கத்தீட்ரல் கட்டப்படும் வரைக்கும் இதுதான் உலகத்துல மிகவும் உயர்ந்த பில்டிங்ல உயர்ந்த கட்டிடமாக இது திகழ்ந்தது. ஜென்ரலாவே பிரமிட் அப்படின்னும் போது இது இறந்தவர்களின் உடல்களை வைப்பதற்காக கட்டப்பட்ட கட்டிடங்கள். ஆனா இந்த கிரேட் பிரமிட்ல மட்டும் எந்தவித இறந்த உடல்களும் வைக்கப்படவில்லை. அது மட்டுமல்லாது இந்த கிரேட் பிரமிட்ல மட்டும்தான் அசெண்டிங் பாசேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய மேலே ஏறி செல்வதற்கான வழி இருக்கிற ஒரே பிரமிட் இந்த மகா பிரமிட். இந்த மகா பிரமிடோட உயரம் 454 அடிகள், நீளம் 760. இது 13 ஏக்கர் பரப்பளவுல இது கட்டப்பட்டிருக்கிறது. இதற்கு உபயோகப்படுத்தப்பட்ட இந்த கல் இருக்கு இல்லையா, இந்த பிளாக்ஸ் இருக்கு இல்லையா, இது சுண்ணாம்பு கல். இது பிளாக்கா இருக்கும். ஒரு பிளாக்குமே சுமார் 16 டன்கள் எடை அளவு கொண்டதாக இருக்குது. சில வருடங்களுக்கு முன்பு ஜாப்பனீஸ் ரிசர்ச்சர்ஸ் இந்த மாதிரி ஒரு பில்டிங் கட்ட முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணாங்க. ஆனா அவங்களால முடியல. இருந்தாலும் இந்த பிரமிட குறித்த ஆராய்ச்சிகள் பல நூற்றாண்டுகளாகவே செய்யப்பட்டு கொண்டு வருகிறது. இப்ப இவங்க எல்லாருமே ஒரு டீப் ரிசர்ச் பண்ண பிரமிடாலஜிஸ்ட். சோ இவங்க எல்லாருமே தன்னுடைய ஆராய்ச்சியை முடிச்சிட்டாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு நாம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மேத்தமேட்டிக்ஸ், ஜியாகிரபி, அஸ்ட்ரானமி, இதோட பிரின்சிபல் எல்லாத்துலயுமே பிரமிடோட மெஷர்மெண்ட்ஸ் மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி மேட்ச் ஆகுற ஒரு பிரின்சிபல் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இது பை பிரின்சிபல். சோ பை நமக்கு தெரியும் இல்லைங்களா, ஸ்கூல்ல எல்லாம் படிச்சிருக்கோம். பை வேல்யூ 3.14. சோ இந்த பை என்னன்னா, இது ஒரு மேத்தமேட்டிக்கல் கான்ஸ்டன்ட். இது என்ன கொடுக்கும் அப்படின்னா, ஒரு சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ்க்கும் டயாமீட்டருக்கும் இருக்கிற ரேஷியோவை கொடுக்கும். சோ இதுதான் இதோட ஃபார்முலா. சோ இந்த மாதிரி நமக்கு இந்த மாதிரி கண்டுபிடிச்சா பையோட வேல்யூ 3.14 வரணும். இந்த பை வேல்யூ பிரமிட்ல அப்ளை ஆகுமா அப்படின்னு பார்த்தா, பிரமிட்ல இருக்கிற ஹைட் இருக்கு இல்லைங்களா, இந்த ஹைட்டை ஒரு ரேடியஸா கன்சிடர் பண்ணி ஒரு சர்க்கிள் கொடுத்தோம்னா நமக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் கிடைக்கும். இந்த சர்க்கம்ஃபரன்ஸோட வேல்யூவை, இது ரேடியஸ் இல்லைங்களா, இதை டயாமீட்டரா கன்வெர்ட் பண்ணி டிவைட் பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி 3.1416 அப்படின்ற ஒரு எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் அது நமக்கு கொடுக்கும். சரி, இது மட்டும் இல்லாம இப்ப நம்ம பார்த்த இந்த பிரமிடாலஜிஸ்ட்ல இருக்காங்க இல்லையா, இவங்கள ஒருத்தர் சார்லஸ் பயாசி ஸ்மித். இவர் 1860s தன்னுடைய ஆராய்வுகளை மேற்கொண்டார். அவர் அவரோட ஆராய்ச்சியில அவர் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பிரமிட்ல யூஸ் பண்ண மெஷர்மெண்ட்ஸ் நாம ஜென்ரலா யூஸ் பண்ற அந்த மெஷர்மெண்ட் இல்ல, அது கொஞ்சம் வித்தியாசப்பட்டது. அதனால அதை அவர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அதுக்கு அவர் பிரமிட் இன்ச்சஸ் இல்லைன்னா பிரமிட் கியூபிட்ஸ் அப்படின்னு அவருக்கு பேர் வச்சாரு. ஆனா இவர் இதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அவர் ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவரோட ஆராய்ச்சிகள் 19ஆம் நூற்றாண்டுகள்ல நடக்குது. ஆனா 17ஆம் நூற்றாண்டிலேயே சர் ஐசக் நியூட்டன் அவர்கள் ஹீப்ரூ பில்டிங்ஸ் எல்லாம் பத்தி அவர் செஞ்ச ஆராய்ச்சியில இதே மெஷர்மெண்ட்டை ஹீப்ரூ கியூபிட்ஸ் இல்லைன்னா சேக்ரட் கியூபிட்ஸ் அப்படின்னு அவர் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தாரு. அதனால என்ன அப்படின்னா, ஹீப்ரூல யூஸ் பண்ண ஹீப்ரூ
எபிரேய மக்கள் யூஸ் பண்ண அதே மெஷர்மெண்ட் தான் வந்து எஜிப்சியன்ஸும் யூஸ் பண்ணாங்க அப்படின்றத வந்து அவர் வந்து கண்டுபிடிச்சாரு. ஸோ அவர் அப்படி கண்டுபிடிச்சிட்டு அவரு வந்து ஒரு ரீச் ஆன ஒரு நம்பர் இருக்கு. அது என்ன நம்பர்னா 365242. இந்த நம்பர் வந்து எங்கேயாவது பரிச்சயமா இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா முதல் 3 நம்பர் சொல்றேன், ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். 365 டேஸ், ஒரு வருடத்தோட நாட்கள் 365. அதாவது பூமி சூரியனை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் கால அளவு வந்து 365 நாட்கள். இன்னும் ப்ரிசைஸா சொல்லணும்னா இது 365.242 டேஸ். இந்த நம்பரை வந்து அவர் வந்து கண்டுபிடிச்சாரு. இந்த நம்பரை வந்து அவர் எங்க பிரமிட்ல கண்டுபிடிச்சாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பிரமிடோட பேஸ் லென்த் இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த பேஸ் லென்த்தை பிரமிட் கியூபிட்ஸா கன்வெர்ட் பண்ணா கிடைக்கிற நம்பர் தான் வந்து 365.242. ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. இன்னும் ஒரு ஆச்சரியம் பார்க்கலாம். லொகேஷன் ஆஃப் த கிரேட் பிரமிட். இன்னைக்கும் வந்து மாடர்ன் டேஸ்ல ஒரு லொகேஷனை வந்து லாட்டிடியூட் லாஞ்சிடியூட் வச்சு சொல்றதெல்லாம் வந்து பிரபலம் அடைஞ்சிக்கிட்டே வருது. அந்த மாதிரி அது லாட்டிடியூட் அப்படின்னா அட்சரேகை, லாஞ்சிடியூட் அப்படின்றது தீர்க்க ரேகை. இன்னைக்கு இந்த லாட்டிடியூட் மட்டும் பார்க்கலாம். இந்த லாட்டிடியூட் வந்து அதாவது பிரமிடோட லாட்டிடியூட் வந்து 29.9792 டிகிரி நார்த். ஆனால் லாட்டிடியூட் அப்படின்றது வந்து 9 டிஜிட் நம்பர். அந்த 9 டிஜிட்டும் என்ன அப்படின்னா 299792458. இந்த நம்பர் எங்க மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இது வந்து எக்ஸாக்ட் இதே டிஜிட், இதே சேம் 9 டிஜிட் இருக்கு இல்லைங்களா, இட் இஸ் த சேம் டிஜிட்ஸ் as the speed of light in meter per second. ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. இது மட்டும் இல்லை, இன்னும் கூட வந்து இந்த மெஷர்மெண்ட் எல்லாம் யூஸ் பண்ணோம்னா பூமியிலிருந்து சூரியன் எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்குது, பூமியிலிருந்து மூன் எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்குது, அப்புறம் கோல்டன் ரேஷியோ, இந்த மாதிரி பல மெஷர்மெண்ட்ஸ் வந்து நம்மளால பிரமிட்ல இருந்து டிரைவ் பண்ண முடியும். ஆனா இதெல்லாம் பத்தி பைபிள்ல சொல்லியிருக்கா அப்படின்னா, பைபிள்ல வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு லொகேஷன் சொல்லியிருக்கு. அந்த லொகேஷன் வந்து நம்மளோட இந்த பிரமிடோட மேட்ச் ஆகுதா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். வாசிக்கலாம். ஏசாயா 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அக்காலத்திலே எகிப்து தேசத்தின் நடுவிலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடமும் அதன் எல்லை அருகே கர்த்தருக்கு ஒரு ஸ்தம்பமும் உண்டாயிருக்கும். அதாவது இந்த இடத்துல வந்து கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் இருக்குன்னு பேசுறாங்க. அதுல வந்து ஒரு 3 கிரைட்டீரியா சொல்றாங்க. அது என்னன்னா, அது எகிப்து தேசத்தின் நடுவில் இருக்க வேண்டும், அது எல்லையில் இருக்க வேண்டும், அப்புறம் அது ஒரு ஸ்தம்பமாக இருக்க வேண்டும். ஸோ இது 3த்தையும் இன்னும் டீட்டெயிலிங்கா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இது வந்து எகிப்து தேசத்தின் நடுவிலே இருக்க வேண்டும் அப்படின்றாங்க. இதே இந்த பிரமிடாலஜிஸ்ட்ல ஒருவர் வந்து வில்லியம் பெட்ரி. ஸோ வில்லியம் பெட்ரி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த கிரேட் பிரமிட் இருக்கிற லொகேஷன் இருக்கு இல்லைங்களா, இதுல பாஸ் ஆகிற மெரிடியன் வந்து மோர் எர்த்தும் லெஸ் சீயுமா இருக்குதான். அப்படி இருக்கிறதுனால இவர் இதுக்கு என்ன பேர் வைக்கிறாருன்னு பார்த்தோம்னா, இட் இஸ் a natural zero meridian of the earth அப்படின்னு சொல்றாங்க. இது இப்படி இருக்கிறதுனால என்ன அப்படின்றத நம்ம ஸ்மித் அவர்களே என்ன சொல்றாங்க, இப்ப நம்ம உலக வரைபடத்தை வந்து இப்படி பிளாட்டா வச்சு பார்த்தோம்னா, இந்த மெரிடியன் இது வந்து இந்த கீசா பிரமிட் இருக்கிற இடம் வந்து 2ஆ பிரிச்சோம்னா, இந்த இடத்த பேஸ் பண்ணி உலக மேப் வந்து 2ஆ பிரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஈஸ்ட் சைட்ல இருக்கிற சேம் சர்ஃபேஸ் லேண்ட் தான் வந்து வெஸ்ட் சைட்லயும் இருக்குது அப்படின்னு அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்ல, எகிப்து தேசத்திலேயே வந்து இந்த கீசா பிரமிட் இருக்கிற இந்த இடத்த வச்சு நார்த் அண்ட் சவுத்தா பிரிக்கும் போது நார்த்ல இருக்கிற நிலப்பரப்பும் சவுத்ல இருக்கிற நிலப்பரப்பும் வந்து சம அளவு உடையதாக இருக்கிறது.
அதனால இது வந்து மிடில் இருக்குது அப்படின்றதுல வந்து ஐயமே இல்லை. சரி, அடுத்தது வந்து இது வந்து பார்டர்ல இருக்கணும். சரி, இப்போ என்னன்னா ஏன்ஷியன் டைம்ல இருந்தே இன்று வரைக்கும் வந்து ஈஜிப்த் வந்து அப்பர் ஈஜிப்த், லோவர் ஈஜிப்த் அப்படின்னு இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இதுல இது ரெண்டும் பிரிக்கக்கூடிய இந்த ரெண்டு நிலங்களும் பிரியக்கூடிய ஒரு பார்டர் இருக்கும் இல்லைங்களா, இந்த கீசா பிரமிட் அந்த பார்டர்ல தான் இருக்குது. அதனால அது எல்லையில இருக்கிறது அப்படின்றது வந்து உண்மையே. அது மட்டும் இல்ல, கீசா அப்படின்ற வார்த்தையே வந்து பார்டர் அப்படின்னு தான் வந்து பொருள்படும். அடுத்தது இது வந்து ஒரு ஸ்தம்பம். ஸ்தம்பம் அப்படின்றது வந்து ஆங்கிலத்துல பில்லர். இது வந்து பில்லரா அப்படின்னா இதற்கு உபயோகப்படுத்தப்பட்ட ரூட் வேர்டு வந்து மத்சேபா. மத்சேபா அப்படின்னா மெமோரியல் ஸ்டோன் அப்படின்னு பொருள்படும். இந்த முழு பிரமிடுமே கல்லுகளால் கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் தான். அதனால இதை வந்து மெமோரியல் ஸ்டோன் அப்படின்னு அழைக்கிறதுல வந்து தவறே இல்லை. அது மட்டும் இல்லாம இதே பேருக்கு இந்த மத்சேபாக்கு வந்து இன்னொரு அர்த்தமும் உண்டு, அது ஸ்டாண்டிங் இமேஜ். அதனால இந்த ஸ்டாண்டிங் இமேஜ் கல்லுகளால் செய்யப்பட்ட ஒரு மெமோரியல் ஸ்டோன் அப்படின்றதுல வந்து எந்தவித டவுட்டுமே இல்லை. அப்ப இந்த 3 கிரைட்டீரியாவும் ஃபுல்ஃபில் பண்ண ஒரு கட்டிடம் வந்து இந்த கிரேட் கீசா பிரமிட். இதனால நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்முடைய பிதாவாகிய தேவன் எவ்வளவு ஞானமாக இந்த பிரபஞ்சத்தை படைத்து அத வந்து பூமியில நம் கண்கள் காணும்படியாக ஒரு சாட்சியாக ஒரு மெமோரியல் ஸ்டோன் வந்து வச்சிருக்கிறாரு அப்படின்றது வந்து நமக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இல்லைங்களா. அதனாலதான் அது இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ மாற்றங்கள் நிகழ்ந்தாலும் அது இன்றும் உலக அதிசயமாக திகழ்கிறது. என்னோட எங்கேஜ்ல வந்து நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த பிரமிடை குறித்து. என்னன்னா, இந்த பிரமிடை கட்டப்படும் போது அதை சுற்றிலும் வந்து எந்தவித டெப்ரஸும் இல்லை அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது இன்னைக்கு நம்ம ஒரு பில்டிங் கட்டினோம்னா அதை சுத்தி வந்து மணல், ஜல்லி, இல்ல சின்ன சின்ன கற்கள் இதெல்லாம் வந்து இருக்கும் இல்லைங்களா. அந்த மாதிரி எந்தவித டெப்ரஸும் இல்லாத ஒரு கட்டிடம் வந்து இந்த பிரமிட் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அது எவ்வளவு உண்மை அப்படின்னு தெரியல. இருந்தாலும் ஸ்ட்ராபோ அப்படின்ற ஒரு கிரேட் ஜியோகிராஃபர் அண்ட் ஹிஸ்டாரியன், அவர் வாழ்ந்த காலத்துல வந்து இந்த உலக நாடுகள் அனைத்திற்கும் பிரயாணம் செய்து அவங்களோட கல்ச்சர், அவங்களோட இந்த மாதிரி பில்டிங்ஸ், அந்த நாட்டோட பழக்க வழக்கங்கள் இதையெல்லாம் குறித்து ஜியோகிராபிகா அப்படின்ற ஒரு 17 வால்யூம் புக் ஒன்று எழுதியிருந்தார். இதுல அவர் பிரமிடை குறித்து எழுதிய பின்பு அவர் கூறிய வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, Strabo said, "It was like a building let down from heaven untouched by human hands." உண்மைதானே? இதுதான் இன்னையோட லிட்டில் ஃபேக்ட்.